Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். புரிஞ்சிக்கிற ஒருத்தவங்க பயங்கரமான ஒரு பேக் போன். எனக்கு நான் அவசரமே பண்ணக்கூடாது, ஒரு 30+ அப்புறம் தான் ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிற ரீசன் என்னன்னா, ஒரு 5 இயர்ஸ் எனக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க. இந்த டியூஷன் போய் லவ் பண்ணுன்றது ஓகே, அந்த பொண்ணுக்காக இந்த டியூஷன்லாம் போகணுன்றது இப்போ வந்து எனக்கு லவ்னு பார்த்தா இந்த ட்ரஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஓகே ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் இவ்வளோ வச்சு நான் சொன்னால் ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் இருந்தது ஓகே. நான் ஆனால் சொல்ல விரும்பேன், தி லெஃப்ட் அஸ், தி சீட்டட் அஸ், எல்லாமே முடிஞ்சு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிஸ்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவா? நீங்கள் ஸ்கூல் டைமில் இருந்துருக்குங்க. ஃபஸ்ட்டு போகிறீங்களா நீங்கள் இங்கே சொல்கிறீங்களா? ஓகே, எத்தனை இருக்கு? என்ன ஏதாவது ஒரு நாள் வந்து ரொம்ப உடஞ்சிருவோம், எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஏதாவது டேஸ் இருந்ததா? புலம்பிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வாய்ப்பு தேடி பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்களா. கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கணும். யாரோ ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க, அவங்கள தூக்கிட்டு போய் நீங்கள் ஆக்டராக உள்ளே உட்கார வைக்கிறீங்க. அவங்க ஏன் இந்த துறைக்கு வராங்கன்னு தெரில, அவங்களுக்கு ஏன் நீங்கள் கொடுக்குறீங்க, வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு தெரில, இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்கன்னு தெரியல. என்னங்க நான் தெரியல. நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்க்குறது. நீ சும்மா பேசுகிற கதை சொல்கிற வரப்போகிறது. அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னங்கிறத இதுக்கப்புறம் தான் தெரிய வரும், ரைட்டுங்களா? ஆமாம். மேரேஜ்குள்ளே வருவோம். எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கப்புள் விளாகராக மாறுற ஐடியாவா? ஏன்னா அவங்களும் ஒரு விளாகரில், ஐ மீன் அவங்க ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்காங்க. என்ன லவ்வா எப்படி? எனக்கு அதை சொல்லுங்களேன். லவ் தாங்க. எத்தனை வருஷம் லவ்? ஃப்ரெண்ட்ஸ் கம் லவ். அப்படியே சீரியஸா? அதுதான் ஜாலி இல்லை. ஏன்னா இவன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு தைரியமா சொல்ல முடியும். ஆமாம், புரிஞ்சிக்கிற ஒருத்தவங்க பயங்கரமான ஒரு பேக் போன். எனக்கு இப்போ எனக்கு எனக்கு ஒரு 28 இயர்ஸ் ஏஜ் ஆகுது. அவங்க வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க பயங்கரமாக. இப்போ எனக்கு வந்து நான் அவசரமே பண்ணக்கூடாது, ஒரு 30+ அப்புறம் தான் ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிற ரீசன் என்னன்னா, ஒரு 5 இயர்ஸ் எனக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொடுத்துட்டு. இத்தனை வருஷமாக நீங்கள் சொன்னீங்களே, ஒன்று கேட்டிங்க ஞாபகம் இப்போ தான், இந்த பேக் போனால் யார் சப்போர்ட் பண்ணால் பேக்கப்பா. எனக்கு ஏதாச்சும் காசு இல்லைன்னா அவங்ககிட்ட தான் கேட்பேன். நிறைய கேட்டிருக்கேன் காசு. என்கிட்ட இருக்கும்போது நான் கொடுத்துருக்கேன். பட் நமக்கு வந்து அந்த டைமில் எப்படி சொல்கிறது, இப்போ அவங்ககிட்ட ஒன்று இருக்குது, அவங்க பண்ணுறாங்க ஓகே. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, அதை நம்பி ஒருத்தவங்க கொடுக்கறது இருக்குல்ல. ஆமாம், அந்த அன்பை கொடுக்கறதாட்டும், இவன் வருவான் நம்புறதா இருக்கட்டும். 5 இயர்ஸில் அவங்ககிட்ட சொன்ன எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு வருது. நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது, சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தேன், நான் ஹீரோ ஆகிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. ஹீரோ ஆகிட்டான்னு அதான் கேள்வி, ஃபஸ்ட்டு கேள்வி. கல்யாணம் பற்றி வீட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவங்க பேசினாங்க. ஓகே, அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னென்னா, என்னால் அவங்களுக்கு லவ் வந்து ப்ராப்பராக ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியே போகிறதோ, அவங்க கூடயே பேசிகிட்டு இருக்குதோ அப்படின்னு நாங்கள் பேசுகிறவங்க ரொம்ப இப்படி தான் பேசுவோம். இந்த நம்மளுடைய புலம்பல்ஸ்லாம் அவங்ககிட்ட எடுத்து கொட்டி தீக்கிற மாதிரி அப்படியே உட்காந்து பேசுகிறேன். அப்படி ஒரு இதுதான். ஓகே, இப்படி தான் போகும் எங்களுக்குள்ளே. இந்த டாபிக்ஸே போகிறதே பார்த்தா ஒன்று சினிமா பற்றி இல்லை லைஃப் பற்றி என்ன பண்ணலாம், எப்படி பண்ண போகிறோம் அப்படி. அவங்க வந்து ஒரு ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இந்த மாதிரி வீடியோலாம் எடுங்க, விளாக்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் தான் இதெல்லாம் புஷ் பண்ண வச்சு ஃபோர்ஸ் பண்ணி இப்போ ஏதோ ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. கப்பிள் வாக்குக்கும் கேட்டுட்டு தாங்க இருக்கேன். இந்த மாதிரி கொலாபரேஷன்ஸ்லாம் வருது, கேட்டுட்டு தான் இருக்கேன். அவங்க அதை இன்னும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஷெல் இருக்குது, அதை உடைக்கணும். இப்போ நம்ம முன்னாடி எல்லாம் பேசுவாங்க, கேமரா முன்னாடி கொஞ்சம் ஆஃப் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிடும், கொஞ்ச நேரம் உடஞ்சிடும். ஏன்னா ஒரு விளாக்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது ஸோ அவங்க நிறைய விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். அது சேம் டைம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், தனம் சீரியலின் கதிர் காதலியை அறிமுகப்படுத்தி வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆக்சுவலாக என்னன்னா 2 விஷயமா நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில ப்ரைவசி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ப்ரைவசி கிடையாது. ஒரு பப்ளிக் ஃபிகர் அப்படிங்கும்போது உங்களை ஓன் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. உங்களுக்கு கல்யாணம் நடந்தாலோ இல்லை உங்களை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலோ அவங்களுக்குள்ள இல்லை அவங்க வீட்லேயோ அவங்க பார்த்த ஒருத்தவங்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசுறது இருக்குல்ல. ஸோ அது எப்படி இருக்கு அந்த ஃபீல்? இது ஆக்சுவலாக தாங்க. அப்போ ஏன் அப்படி ஒன்று வந்துச்சுன்னா, நான் வந்து வீடியோஸ் போடுறது எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த வீட்டில் சொல்ல போகிறான்னு தெரியும் போது நிறைய வீடியோஸ் வந்து பொண்ணு முகம் வந்து யாருமே காமிக்காமல், இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய இங்கேருந்து ஓஎஸ் ஷார்ட் மட்டும் எடுத்து அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போட்டு அந்த மாதிரி நல்லா போச்சு, வியூஸ்லாம் போச்சு.
அப்போ இந்த என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு அவங்கள இன்ட்ரோ பண்ணுற மாதிரி ஒரு சும்மா ஒரு டயலாக் மாதிரி பேசி இப்படி இன்ட்ரோ பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணேன். சும்மா ஒரு ஹைப்காக ஒரு இதுக்காக பண்ணேன். அப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது. அதான் அவங்க எடுத்து தம்ப்நெயில் மாதிரி இப்படி பண்ணாங்க. அவங்க வீட்டு சைடு எல்லாமே ஓகே தாங்க. அவங்க குக்கிங்குமே பெருசாக ஃபேஸ் காமிச்சிலாம் போடல. ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் சமையல், அந்த மாதிரி தான் போட்டாங்க. அவங்களுக்கு அதை தான் சொல்கிறேன், அவங்களுக்கு அந்த ஒரு ஆங்கிள் கான்ஃபிடன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. இப்போ நம்ம ப்ராப்பராக வீடியோ எடுத்து கொடுக்கணும். கரெக்ட். நம்ம எப்போதுமே அவங்களுக்கு அந்த டைமும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது அதை இப்போ நான் இருக்கும்போது ஓகே, மற்றபடி இல்லைனா அதான் ஆஃப்டர் மேரேஜ் பார்ப்போம். ஒரு நல்ல வீட்டுக்கு போயிட்டு ப்ராப்பராக எடுத்து என்ன பிளான் இருக்குது, எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியல் மேரேஜ் மாதிரியான பிளானா இல்லை சிம்பிள்ங்க? கோவிலில் கல்யாணம், அன்னைக்கு ஈவினிங்கு ரிசப்ஷன், ஒரு சிம்பிள் ரிசப்ஷன். முடிஞ்ச அளவுக்கு இதை பட்ஜெட்டில் முடிச்சுட்டு எனக்கு அந்த காசு இருந்தால் நான் படம் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ஸ்பெண்ட் பண்ணேன். ஓகே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான பிளானிங். ஓ நைஸ். அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை ஒரு பிச் டெக்குக்கு இப்போலாம் படத்துக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிச் டெக்கு ஒரு சீன் எடுத்துகிட்டு வாங்க. நல்ல சீனாக நீங்கள் என்ன கதை சொல்கிறீங்க, ஒரு பிச் டெக்குக்கு ஒரு சீன் எடுத்துகிட்டு வந்து கரெக்டு, அதுக்கு செலவு பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து க்ரோர்ஸில் வந்து நல்லா எடுக்க முடியலனாலும் இப்போ இதுக்கு ஒரு நமக்கு மினிமம் ஒரு 10 lakhs 20 lakhs ஆகுதுன்னா அது இருந்தால் போதும். அட்லீஸ்ட் 1 lakh நம்மளுக்கு தேவையில்ல. ஒரு சின்ன பைலட் எடுக்க 20 lakhs இருந்தால் எடுக்கலாமேங்க. 20 lakhs இருந்தா கொடுங்க. ஒரு படம் half an hour படத்தை எடுத்துட்டு வந்து நான் ப்ரொடியூசர் கிட்ட காமிக்கலாம். ஆஃப் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம முடிச்சிட்டு இருந்தாங்க வச்சிங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பட்ஜெட்டை கம்மி பண்ணி காமிக்கலாம். அதுதான் நீங்க என்ன எஃபர்ட் போட்டு நீங்க எடுக்கிறீங்கன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்க்கறது. கரெக்ட். நீ சும்மா பேசுற கதை சொல்ற வரப்போறன்றது அப்படிதானே பார்க்குறேன். இப்போ நீங்க சொல்றதுனால கேட்குறேன், டைரக்ஷன் அப்படிங்கிறதுல ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா, ரீல்ஸ் வந்து ஆக்டிங் அப்படிங்கிறது எது ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடியதா இருக்கு? ரெண்டுமே. ஓகே. ஆக்டிங் வந்து டைரக்ஷன் உடைய இப்படி ஒரு என்ன சொல்கிறது, அந்த வெளிப்படம்ல ஒன்று அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் டேரக்டர்னா நீங்கள் ஒன்று கதையை நினச்சி எனக்கு சொன்னால் தான் நான் வந்து அதை நடிக்க முடியும். இல்லைன்னா சும்மா ஆக்டர் எதுவுமே இல்லாமல் எப்படி அந்த மாதிரினால நம்மளே பண்ணுறதாங்க. இப்போ இந்த ரீல்ஸ் எடுக்கணும், ஏதோ ஒரு கண்டென்ட் யோசிச்சு ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா கூட அப்பயும் நம்ம ஒரு டேரக்டர் ஆயிடுவோம். இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி யோசிக்கலாம், அப்படி இப்படின்னு பண்ணுறோம்ல. ஆமாம். அப்படி தான் நான் வந்து விஸ்காம்லாம் படிக்கல, யார்கிட்டயுமே ஒர்க். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? லைக் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே சொல்லுங்க. லாயலால தான் படித்தேன், ஆனால் விஸ்காம் கிடைக்கல எனக்கு. ஓகே. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒன்று படிச்சுட்டு ஃபுல்லாக எப்படி நம்ம நிறைய பார்க்கறது தாங்க, அப்சர்வ் தான் ஃபுல்லாக. டேரக்டர் எடுக்கிறது, உட்கார்றது, பேசுறது, பண்ணுறது, கொள்வது, அந்த டீம் ஒர்க்லாம் கலந்துப்பேன், எல்லாமே போயிட்டு இருப்பேன். எப்பயுமே ஏதாச்சும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா எனக்கு வந்து வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது மாதிரி அவங்க டீமில் இல்லை வேறு யாராச்சுமே தனுஷ் சாரோடைய டைரக்ஷன் பிடிக்கும். அந்த மாதிரி வேறு யாருமே எனக்கு டக்குன்னு பேர் வருது சொல்கிறேன். புரியுது. ஏதாச்சும் ஒரு போய் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணணும், நம்மக்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, இதை வந்து நம்ம டெவலப் பண்ணணும், டீம் வச்சு டெவலப் பண்ணணும், அப்படிலாம் இருக்குது. ஓகே. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸில். புரியுது. இப்போதைக்கு ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணணும், ஒன்று ஆக்டராக இருக்கணும், இல்லை இது இருக்கணும். நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை அப்படின்றது. நைஸ். நம்ம இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் கேட்குறேன், ஒரு பேக் போனால் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணக்கூடிய லைக் அந்த ஒரு பொசிஷனில் உங்கள் ஒய்ஃப் இருக்கிறதுனால, ஃப்யூச்சர் ஒய்ஃப் இருக்கிறதுனால ஒரு மொமெண்ட் ஒன்று இருக்கும். நம்ம தேடும் போது ஏதாவது ஒரு நாள் வந்து ரொம்ப உடஞ்சிருவோம். உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட சில விஷயங்களை எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம உட்காடுறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது டேஸ் இருந்ததா? அதை எப்படி அவங்க லைக் உங்களை வந்து கரெக்டு தான் கேர் பண்ணாங்க? இப்போது நம்ம ஃபீல்டில் இருக்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட சொன்னால் விட்றா, இது இப்படி தான், இந்த ஃபீல்டு இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இல்லை சரி விடு, நான் யாருக்கிட்ட பேசுகிறேன் இரு அப்படி சொல்லி நீங்கள் யாரும் நம்பர் தருவீங்க, ஏதாவது கான்டாக்ட் இருக்கும். இவங்க வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாதவங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களால வந்து இன்னொரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம என்ன பேசினாலும், நம்ம என்ன உளர்னாலும் ஒருத்தவங்க காது கொடுத்து கேட்பாங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் தரும். உங்களுடைய டோபமைன் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பேசணும், இப்போ நானே இன்டர்வியூல ஏதோ பேசிட்டு இருக்கேன். இல்லை ப்ரோ, நான் கேள்வியே கேட்டேன். அது வேணும், அது வந்து அவங்க அவ்வளோதான். ஓகே. இப்போ அவங்க வந்து எனக்கு பெருசாக அப்படியே வந்து கண்ணீர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நான். ஷில் பி லைக் அவங்களோட சைலன்ஸுங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய நிறைய விஷயம் எனக்கு பிடிக்கும். ரொம்ப சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் நடக்கலன்னா அதான் சொன்னேன். இப்போ நம்ம ஒரு மாதிரி, நான் இப்போ சொன்னேன்ல, எதுவுமே பெருசாக ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன், வெளியே போகணும், இன்னும் ஒரு மாதிரி ரிசர்வ்ட் ஆகிடுவேன், சைலண்ட் ஆகிடுவேன், கோவம் வரும் நமக்கு ஏதாச்சும் அது எல்லாத்தையுமே அந்த புரிஞ்சுப்பாங்க அவங்க. ஓகே சரி, இவன் இது மாதிரி இதில் இருக்கான் அப்படின்னு சொல்லி, இது ஓகே, இதர் ஒன்று உதவி செய், இல்லைன்னா உபத்திரம் செய்யாதுன்ற மாதிரி அவங்க
அந்த மாதிரி. ஓகே, பரவாயில்ல. ஏன்னா நிறைய நிறைய டைமில் வந்து நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், டெஃபினட்டாக நடக்கும். ஏதாவது ஒரு நாள் வந்து ரொம்ப விரக்தி ஆகிடுவோம். என்னடா நம்மளுக்கு எதுவுமே நடக்காதாடா, நம்ம வாழ்க்கை இப்படி நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குமா, இல்லை நம்மளுக்கு நடக்கவே நடக்காதா அப்படிங்கிற டேஸ் ஒன்று இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்கள்ட்ட பேசும்போது நம்மளை அறியாமல் சில விஷயங்களை வந்து பேசுவோம். அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருந்தாலுமே நமக்கு நம்மளோட நம்பிக்கை வந்து போய் நிற்கும். அந்த டே இருக்கும்ல, அந்த டே எப்படி இருந்துச்சு அவங்க கூட? ஆக்சுவலாக வந்து ஒரு வருஷமும் எனக்கு இது ஏதோ நடக்கும். எப்படின்னா வந்துட்டு என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வருஷம் நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்போ லாஸ்ட் இயர் வந்து நான் இப்போ தனம் சீரியல் முடிஞ்சிருச்சா, இப்போ இந்த வருஷம் என்ன ப்ராஜெக்ட் வருதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது அதை விட கொஞ்சம் பெருசாக ஸ்டெப் வந்துச்சுன்னா ஏதோ நான் ஒன்று புஷ் ஆகிட்டுருக்கேன், போயிட்டுருக்கேன். அப்படி வரலன்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு. புலம்பியிருக்கேன், நான் நிறைய பேசியிருக்கேன், புலம்பியிருக்கேன். எனக்கு ஏன் புலம்பலோட சேர்த்து என்னை சுற்றி இருக்கவங்களையும் நான் கொஞ்சம் யோசிப்பேன். இந்த இண்டஸ்ட்ரி இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அவங்களுக்கும் சேர்த்து எதாவது பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வாய்ப்பு தேடி பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்களா. கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கணும், கொஞ்சம் கரெக்டானவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், அவங்களும் கொஞ்சம் வெளியே தெரியணும். யாரோ ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க, அவங்கள தூக்கிட்டு போய் நீங்கள் ஆக்டராக உள்ளே உட்கார வைக்கிறீங்க, அது ரொம்ப குமுறல் இருக்கும் எனக்கு, பயங்கரமாக இருக்கும். ரீசெண்ட் டேஸில் அதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம்ல. எனக்கு பேரே கூட சொல்ல எனக்கு திருப்பி நான் அப்புறம் அதை வச்சு இன்னொரு இன்டர்வியூஸ் அப்படியே இதாகிடக்கூடாது. எனக்கு புரியுது அதான், ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய பார்த்துட்டோம். அவங்க எதுக்கு வீடியோ போடுறாங்கன்னே தெரில, அவங்க ஏன் இந்த துறைக்கு வராங்கன்னு தெரில, அவங்களுக்கு ஏன் நீங்கள் கொடுக்குறீங்க, வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு தெரில, இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்கன்னு தெரியல. என்னங்க நான் தெரியல. இது மாதிரி நான் போய் இப்போ நம்ம இப்படி பேசுகிறோம்ல, ஒரு புலம்புறோம்ல, இது சினிமா பர்சன்ஸ் புலம்புறோம், அவங்ககிட்ட நான் இப்படி போய் இது புலம்பிட்டு இருப்பேன். ஏன் இந்த மனுஷனுக்கு இது கிடைக்குது, இதில் யாரோ ஒருத்தன் வாய்ப்பு தேடிட்டு இருக்கவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாதா? ஒரு அஃப்கோர்ஸ் மீடியா வந்து டிஆர்பி இருக்கவங்கனோ ஏதோ ரீச் இருக்கவங்க கவர் பண்ணணும், கூட ஏதாச்சும் வச்சுக்கோங்க, அப்படியே இவனை வச்சே கூட கண்டென்ட் வைங்க, ஏதாச்சும் ஒன்று அப்படி ஏதாச்சும் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கலாமோ கிரியேட்டிவ் சைடில் அப்படி அந்த மாதிரிலாம். அஃப்கோர்ஸ் ஆக்சுவலாக யுவர் லக்கி. ஏன்னா ஒரு பர்சன் 5 வருஷமா ஓகே என்னைக்கா ஜெயிச்சிருவான்னு ஒரு நம்பிக்கையில் இருந்து அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்ல போனால் மென்டலி ரொம்ப ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி ஒருத்தவங்களை சமாளித்து இருக்கிறது, நான் தான் சொல்கிறேன்ல, இவங்களை ஆக்சுவலாக நம்மளுக்கு அதிக கோபமும் வரும். அது கோபத்துக்கான காரணம் என்னன்னா நம்மளுக்கு எதுவும் நடக்கலைங்கிற ஒரு விரக்தி தான். இவங்களுக்கு இவங்க மேலே எனக்கு லவ்வை விட வந்து ரொம்ப பெரிய மரியாதை வந்துருச்சு. எப்படி எனக்கே என்ன தெரியும், எனக்குன்னு இல்லை என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் தெரியும். லைக் நம்ம ஒரு சைக் மாதிரி இருக்கும், அந்த ஒரு மென்டாலிட்டி வந்துட்டு நம்மளை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளை புரிஞ்சுக்கும், நம்ம புள்ள அப்படின்ட்டு. வேற யாரோ வந்து இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும்னு ஒன்றும் கிடையாது. நீ இல்லைன்னா என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு தே கேன் மூவ். அப்படி இருக்கும்போது ஒரு நம்பிக்கை வச்சிருந்த அந்த யாமினி கேரக்டர் இருக்கும்ல, அந்த மயக்கமண்ண இல்லை, அது மாதிரி ஒரு இதுதான். இது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியான நம்மளோட இது. ஏன்னா வேலை கூட இன்னொன்று போயிட்டு கிடச்சிருங்க, நம்ம ஏதோ ஒன்று தேடி இன்டர்வியூ கிடச்சிரும், ஒரு மாதத்தில் வேலை தேடி படித்து கிடிச்சு ஏதோ டாக்குமெண்ட்ஸ் கூட இப்போ போட்டு பண்ணுறாங்க. இதில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி கரெக்ட், கிடைக்கலன்னா கிடைக்கல, வீட்டில் உட்காரனா வீட்டில் உட்கார, நம்ம வேற எதுக்கும் போக முடியாது. அப்படி போனாலும் நம்ம ரோபோட்டாக தான் அந்த நாட்டில் நடத்துகிற மாதிரி அப்படி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டங்க, சினிமான்றது ரொம்ப கஷ்டம். புரியுது. ஓகே, நான் ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே வரேன். நிறைய நம்ம ஆக்சுவலி கொஞ்சம் சீரியஸாக போகுது. இல்லை என்னன்னா நான் மிரராக பார்க்குறேன். நான் எனக்குமே நிறைய விஷயங்கள் அதுமாரிலாம் நடந்திருக்கு. டு பி ஹானஸ்ட், அவ்வளோ உங்களுக்கு எப்படியோ அதுமாரி தான் எனக்கு ஒரு 6 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்க. இல்லடி வெயிட் பண்ணு, அது இவ்வளோலாம் சொல்லி அவ்வளோ நான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா சைக்கிள், நானும் ஒரு அநியாயத்தை சைக்கிள் தான் உன்ட்ட கேட்டு பாருங்க, அவ்வளோ தெரியும். அந்த மாதிரி இருந்தவங்கள நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளை நம்புறாங்கல்ல, ஏய் இவன் பண்ணுவான்டா, அவன் யாருன்னா அவன் அப்படின்னு நம்மளை வந்து இப்படி வச்சு பார்க்குற ஒரு பர்சன் கிடையாது, சாதாரணமான விஷயம் கிடையாது. ஓகே, செக்மெண்ட்டுக்குள்ளே போவோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் தான், பட் வந்து ஒரு பியூர் லவ் செக்மெண்ட் தான். லவ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரேபிட் ஃபயராக இருக்கும். ஓகே, ஹவு டு யூ டிஃபைன் ஃபால் இன் லவ்? ஓகே, காதலில் விழுறதா எனக்கு தெரியலங்க. இப்போ வந்து எனக்கு எல்லாமே பிளண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த சினிமாக்குள்ள ரொம்ப முழுகிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த லவ் அந்த இதெல்லாம் கூட எனக்கு வந்து போயிடுச்சு. ஆனால் என்கிட்ட இருக்க ஸ்டோரிஸ்லாம் வந்து நல்லா இருக்கும். ஓகே, நான் வந்து இதான் சொல்கிறேன்ல, இந்த டியூஷன் போய் லவ் பண்ணுன்றது ஓகே, அந்த பொண்ணுக்காக ஹிந்தி டியூஷன்லாம் போகணுன்றது, ஹிந்திலாம் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி. ஸோ ஃபால் இன் லவ் வந்து நல்லா இருக்கும். அந்த பீரியட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி நம்மளை புதுசாக பார்க்கலாம். அண்ட் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து அது ரிசீவ் ஆயிடுச்சுன்ற ஒரு மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆஹா பார்த்துட்டாடா என்ன அப்படின்ட்டு. அப்போ நமக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை மூமெண்ட்டாக இருக்கட்டும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம அந்த விஷயத்தை இன்னைக்கு அவள் பார்த்தா தெரியுமா என்ன, ஐயோ அப்படி இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி நல்லா இருக்கும். வாட்ஸ் யுவர் லவ் லாங்குவேஜ்?
லவ் லாங்குவேஜா என்ன மாதிரி கேட்குறீங்க? லவ் லாங்குவேஜ்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான லவ் லாங்குவேஜ் இருக்கும். கவிதை சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஃபிசிக்கலாக இருக்கும், ஆர்எல்ஸ் வந்து சர்ப்ரைஸ் ஆர் சம்திங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல. ஓகே ஓகே ஓகே. அவங்களோட லவ்வை வெளிப்படுத்தக்கூடிய மொழி. இப்போ வந்து எனக்கு லவ்னு பார்த்தா இந்த ட்ரஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஓகே ட்ரஸ்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் இவ்வளோ வச்சு நான் சொன்னால் பொறுமைங்க, பொறுமை. இப்போ இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா விட்டு கொடுத்துன்றதுல பிஃபோர் லவ்னு பார்த்தா இந்த பொறுமை தான். ஓகே, 2 பேருமே இப்படி மான்ஸ்டர்ஸ் மாதிரி இருந்தால் முடிஞ்சது கதை. நான் இப்படி இருக்கும்போது அவங்க இப்படி லோ பண்ணுறதுனால தான் எனக்கு அது முடிஞ்சிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு போயிட்டு திருப்பி திருப்பி நிற்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை டைம் விட்டு கொடுத்துருப்பாங்க நமக்காக, எத்தனை டைம் நமக்காக கம்முன்னு இருந்திருப்பாங்க. அந்த பொறுமை இழக்காமல் இருந்தது லவ்வாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். நைஸ். ஓகே, வாட்ஸ் யுவர் ஐடியல் டேட் நைட்? அப்படிலாம் ஓகே, ரொம்ப அப்படிலாம் இல்லை. ஒரு நல்ல கார் எடுத்துட்டு எங்கேயாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி டேட். ஓகே, ஃபர்ஸ்ட் லவ் ஃபைட் எக்ஸ்பிளைன் ஃபார் வாட்? முதல் காதல் சண்டை எதனால? காதல் சண்டை பொசசிவ்னஸ்னால. அதாவது நிறைய கமெண்ட்ஸ், ஏய் கியூட்டா இருக்கீங்க நான் பண்ணுங்க, அவங்க நான் பண்ணு என்ன பொசசிவ் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அவங்க அதுலேயுமே ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க. நான் சொன்னேன் என்ன பிரச்சனை, நீ உனக்கு உண்மையாகவே என்கிட்ட என்னதான் வேணும் அப்படின்லாம் எனக்கு இருக்கும். நான் தப்பே பண்ணாலுமே எனக்கு தெரியும் நான் தப்பு பண்றேன்னு. ஆஃப்டர் மேரேஜ் ஏஜென்ட் டீனா மாரி மைண்ட் எனக்கு அதுவும் பயமா இருக்கு. சில வந்து சைலண்டா இருக்கவங்களும் திடீர்னு ஒன்று ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்களோ, எனக்கு அந்த ஃபேஸ் ஆஃப் வந்து அவங்ககிட்ட வந்துடக்கூடாதுன்ற ஒரு பயமும் இருக்கு. ஓகே, ஸோ அப்படிதான் நான் பொசசிவ்னஸால சண்டை போட்டு ஸ்டார்டிங்ல இப்படிலாம் இருந்துச்சு. பொசசிவ்லாம் பயங்கரமா பண்ணக்கூடாது, ஏன் நீங்க பொண்ணு ஏன் அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க அப்படியே. ஆமா, அவங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு வச்சு அழ வச்சிட்டேன். அவங்க பர்த்டேக்கு யாரோ விஷ் பண்றதுக்கு கால் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நேரம் பேசிட்டாங்க. நான் வந்து ஆப்போசிட்ல உட்காந்துருக்கேன். ஏதோ நாங்கள் எங்கே வெளியே போகும்போது திடீர்னு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசுனேன். இந்த நம்ம சைக்கோல வருது மீம்ஸ்லாம், எவ்வளோ நேரம் எதுக்கு ஃபோன் பண்ணா, விஷ் பண்ண ஹாப்பி பர்த்டே மட்டும் தானே, அப்படி அது மாதிரி ஆகிட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும், பேசுங்க ப்ளீஸ், எடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லவ் டேட் வென் வேர்? கோவில் தாங்க நாங்கள் போவோம், கோவில் தான். ஓகே, இந்த இவங்க இந்த காஃபி ஷாப், இந்த மாதிரி ரெஸ்டோ பார் இப்போ இருக்க ஜென்ரேஷன் மாதிரியே கிடையாது. இவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி கோவில் மாதிரி போகிறது அப்படிதான், இல்லை ஷாப்பிங், இல்லை மூவி. ஓகே, ஸோ அதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர்? அதெல்லாம் மறைய தெரியாமல் அவங்க மூஞ்ச ஒரு மாதிரி ஏதோ வரைஞ்சி அதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே, ஸோ இது கேட்குறேன், இருந்துன்னா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இருந்தது. ஒய்? ஐயோ, ஆக்சுவலாக வந்து சரி ஓகே இருந்தது. ஓகே, நான் ஆனால் சொல்ல விரும்பல. ரீசன் நான் நிறைய பாய்ஸ்க்குமே சொல்லணுன்னு இருக்கேன். நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, கதை சொல்கிறாம எல்லாத்தையுமே சொல்லி அவங்கள பற்றி சொல்லி அழுகுறோம். அப்போ நம்மளுடைய ஸ்டோரியில் அவங்கள வந்து ஒரு குயின் ஆக்கிடுறோம். தே லெஃப்ட் அஸ், தே சீட்டட் அஸ், எல்லாமே முடிஞ்சு போயிட்டாங்க. அவள் பேரை சொல்லி அப்படி சொல்லி அவள் இப்படி நம்ம ட்ரீம் பண்ணி சொல்லி அவங்கள ஏதோ குயின் ஆக்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே, யார்கிட்டயுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை இப்போ புதுசாக ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது கூட உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆயிருக்கா, இப்போ இவன்கிட்டே சொல்கிறேனே, என்கிட்ட சொல்லி கேட்கும்போது நான் சொல்ல மாட்டேன், அந்த ஸ்டோரி சொல்ல மாட்டேன். அது ஒரு மாதிரி சாஃப்டாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்லுவாங்கல்ல, பாஸ்ட்ல கெட்டதை பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி, அதை நான் கெட்டதாக பார்க்குறேன். ஓகே, நைஸ். ஓகே, இது ரொம்ப ரொம்ப கியூரியஸான ஒரு கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கிஸ்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸ்? இதுவா, நீங்கள் ஸ்கூல் டைமில் இருந்துருக்குங்க. ஃபஸ்ட்டு போகிறீங்களா நீங்கள் இங்கே சொல்கிறீங்களா? ஓகே, எத்தனை இருக்கு? என்ன எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக கேளுங்க. ஒன்றும் இல்லை. ஓகே, நான் இப்போ கேட்குறேன், இந்த லவ்வில் இருக்கக்கூடிய கிஸ்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக தாங்க இருக்கும், நல்லா இருக்கு. இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் இப்போ நான் இதை கொஞ்சம் அடல்ட்டாக தான் நம்ம பேசுகிறோம். ஒருத்தவங்களுக்கு ஒரு கிஸ்ஸோட எமோஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ சீக்கில் கிஸ் பண்ணால் ஒரு எமோஷன், ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணால் ஒரு எமோஷன், ஸோ அதுமாரி ஒன்று சொல்லுவாங்கள்ல. உங்களுக்கு எனக்கு இந்த இடத்துல கிஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட். சீக் கிஸ். ஓகே, ஒரு ஹோப் சடனாக நடக்கிற சீக் கிஸ் இருக்கும். நம்ம ரெண்டு பேசிட்டே இருப்போம், டக்குன்னு இங்கே சீக்கில் கிஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். கியூட்ல சிம்பு அப்படி ஃப்ரீஸ் ஆகி வந்த இந்த படத்துலன்னு நினைக்கிறேன்,
மன்மதன் இல்லையா, மொட்டை மதன் வந்துட்டு அப்படி ஃப்ரீஸா இப்படி வரும்போது அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ள போகும். அதுதான் சீக் கிஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு ஆக்சுவலா அது நடந்ததுனால சீக் கிஸ் ரொம்ப ஸ்பெஷல். காதல்ல சொன்ன முதல் பொய் பொய்யா? என்ன பொய் சொன்னீங்க? இப்போ அதை ரிவீல் பண்ண போறாங்க. ஓகே, நீங்க தான் ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னேன். எல்லாரும் சொல்றாங்க. அதுதான். ஃபைன். ஆமா. ஓகே, சீட் பண்ணது சீட்டா? ஃப்ரெண்ட்ஸ் கூட தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட லவ்ல அவகிட்ட போய் லவ்ல ஏதாவது சீட் பண்ணிருப்பீங்கல்ல? இதுதான் நான் இவகிட்ட வந்து போய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது. ஓகே, அந்த மாதிரியா? ஒரு பார்ட்டி போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து வீட்டில் இருக்கேன், தூங்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடிப்போம்ல. ஓகே, தூங்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டப்பு டப்பு டப்புன்னு அது பேசிட்டு போட்டி ஏண்டான்னு இருக்கும். ஸோ அப்போ இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுலாம் ஒன்றும் இல்லை. பட் நம்ம ஒரு பார்ட்டியும் பண்ணுறோம்னா அது ஒரு லிமிட்ல வச்சுக்கணும். கரெக்ட். கிஃப்டா? ஆமா, உன் ஒய்ஃப் ஐ மீன் ஃபியூச்சர் ஒய்ஃப் கொடுத்த முதல் அவங்க எனக்கு கொடுத்ததா? ஆமா, ஐஃபோன். வருஷம் வருஷம் ஐஃபோன் வாங்கி கொடுத்தது. பார்ட்டியா? ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பர்சன் தான் போல. ஆமா ஆமா. ஓகே, சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு கேக்குறீங்களா? ரெண்டு பேர்ல யார் கொடுத்தாலும் ஓகே. ரெண்டு பேருமே ஓரளவுக்கு வீக் தான். சர்ப்ரைஸ் பண்றதுல வீக் தான். மாட்டிப்போம், தெரிஞ்சிடும். சர்ப்ரைஸ் பண்ண போறோம்னு சொல்லி சர்ப்ரைஸ் அப்படி பண்றது டீசெண்டா. என்ன மாதிரினா, இப்ப பிடிக்கும்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். எனக்கு வந்து நான் வந்து டெய்லி மாறிட்டே இருக்கும் என்ன பிடிக்கும்ன்றது. ஸோ அவங்க வந்து உனக்கு நீ என்ன பிடிக்கும்ன்றது வா உனக்கு கூட்டு போய் நான் வாங்கி தரேன் அப்படின்ற. நைஸ் நைஸ். வேலண்டைன் டே இந்த ஐ மீன் இவங்களோட சஜியோட ஒரு வேலண்டைன் டே, எந்த வேலண்டைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு? எல்லாமேங்க, எல்லா நாளுமே. ஏதாவது ஒரு வேலண்டைன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங் நடந்திருக்கும்ல? வா என்கேஜ்மெண்ட் டே தான் எனக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ அதான் சொல்கிறேன், லைக் பாஸ் நமக்கு எவ்வளோ இருந்தாலுமே யார் அந்த பொண்ணு வந்து நம்மளை டாலரேட் பண்ணிட்டு நம்ம கூட இருக்க போகிறா. நான் என்ன ஒரு மாதிரி என்ன ரொம்ப பெருசாக ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கேன். இல்லை சி ஓகே, உண்மையை சொல்கிறது நல்ல மனசு. அதான், ஏன்னா எனக்கு இப்போ கூட நான் சொல்கிறேங்க, இந்த பொண்ணு இல்லைன்னா எனக்கு வேறு எந்த பொண்ணு ஏற்றுப்பானு தெரியல. லைக் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக யார் வேணா இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். ஆனால் லைஃப் லாங் வர போகிறேன் அப்படின்னும் போது 5 வருஷமாக எனக்காக ஹோல்ட் பண்ணிட்டாங்க, திருப்பியுமே தே கோனா கண்டினியூ. அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு வந்து ஒரு இதுதான். நைஸ். லவ் ரிங்டோன் இவங்களுக்காக வச்ச ஏதாவது ஒரு ரிங்டோன்? ஐஃபோன் வச்சிருந்தா என்ன வச்சிருந்திருப்பீங்க? லைக் ஐஃபோன். அப்போ வந்து அந்த மன்மதன் படத்துலேயே தான் வந்து ஏதோ ஒரு பாட்டு இருக்குமே, கொல்லாதடி ஒரு பாட்டு வரும். மன்மதன்ல அந்த சாங்கா? தீம் மியூசிக் மாதிரி வரும். சூரியன் உள்ளங்கையில் விழுந்துருச்சு. ஐயோ ஐயோ, தலைவன் சாங் மறந்துட்டு நீ நினைக்க இவன் சாங் வந்து அந்த சாங் வச்சிருந்தேன். அந்த சாங். ஓகே. worst experience in this love? என்ன மாதிரி கேக்குறீங்க புரியல. worst experience, ஏதாவது ஒரு worst experience நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கும். திடீர்னு நம்ம யாராச்சும் நம்ம கிட்ட பின்னாடி பேசணும், திடீர்னு கால் வரும் அண்ணன் நம்பர்ல இருந்து அப்படின்னு. அவங்க அப்பயுமே சாஃப்ட் தான், பேசு 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். நைஸ் நைஸ் நைஸ். அண்டர்ஸ்டாண்டிங், இவங்க பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங். அது மாதிரி லாஜிக்கலா ப்ராக்டிக்கலா திங்க் பண்றவங்க. இதுக்கு மேல எனக்குமே அவங்களுக்கு தெரியும், நான் இவன் போய் யாரையும் லவ்லாம் பண்ண மாட்டான், பெருசா இது பண்ண மாட்டான், அப்படி பேசினாலுமே என்ன செய்யுமாக்கா இதை பேசுவான், இப்படின்னு தான் இருக்கனால அவங்களுக்கு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் இவங்களுக்கு சொல்லணும்னா ஏன் சொல்லுவீங்க? சாரி வந்துட்டு இப்போ வரைக்குமே சொல்லணும், இனிமேலுமே சொல்லணும். ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆக போகுது இல்லை, நான் இப்போ வரைக்குமே இல்லை, ஏதோ ரீசன் சொல்லி தள்ளி போடலாமா, இல்லைன்னா வந்துட்டு எனக்கு இன்னும் டைம் கிடைக்குமா, நான் உங்ககிட்ட புஷ் பண்ணிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருக்கேன். நோ அபவுட் அவங்களுக்கு தெரியுமா இது என்னது? ஐ மீன் நீங்கள் இப்போ தள்ளி போடுறதுக்காக அவங்க கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், டெய்லியுமே அவங்க கிட்ட சொல்லுவேன். அது எனக்கே கஷ்டமாக இருக்கும், நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட. ஆனால் ஏதோ நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், என்னால் சுதந்திரமாக ஒரு மாதிரி ஃப்ரீயாக வந்து கல்யாணம் பண்ண முடியலையோ, நான் என்னோட கோல் அச்சீவ் பண்ணாமல் ஒரு மாதிரி ஹாப்பியாக உன்னால் எனக்கு தாலி கட்ட முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கனால அவங்ககிட்ட தள்ளி போட முடியுமா இல்லை இது. ஆனால் அவங்க வந்து இல்லை, நடக்கட்டும், உங்களுக்கு நல்லதே நடக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறோம்ல ஒரு பொண்ணுக்கு, அது ஒரு பயம் இருக்கும்ல, அதுக்கு சாரி தேங்க்ஸ். வந்துட்டு என்ன சொன்னேன், 5 வருஷம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் இப்போ இருக்க லவ்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா எப்படி இருக்குது? ஆக்சுவலி அதான் மேக்ஸிமம் 2 months. அதுக்குள்ளேயே அவ்வளோ எனக்கு இது இன்னும் பயமாக வர இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கதையும் நான் பார்த்துருக்கேன், 5 வருஷம் இருக்கும் லவ், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சிலி ரீசனால உடஞ்சிரும், போயிடும். ஒரு 10 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க, போயிடும்.
இப்போ இருக்கிறது எனக்கு பயமாவும் இருக்கும். நான் அவங்கள இப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியால போடுறதோ, சொல்றதோ அந்த கண்ணு படும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் நடக்கும் அப்படி இப்படின்ட்டு. ஆனா இன்னொன்னு சொல்லப்போனா முக்கியமான திங் என்னன்னா, அவளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. பிரச்சனை அப்படின்னா தனியா போறா, இருக்கா, அழுவுறா, ஏதோ ஒன்று பண்றா, திருப்பி என்கிட்டயே வந்து தான் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறது. அவங்க ஒருத்தவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அங்கேருந்து ஒன்று ரிப்ளை வந்து அப்படி எதுவுமே கிடையாது இவங்களுக்கு. ஓகே. ஸோ இங்கே எங்களுக்குள்ளேயே தான் அந்த பிரச்சனை முடியும். நானுமே பெருசாக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ எங்களுக்குள்ளேயே அந்த டாக் இருக்கும். நாங்கள் என்ன சண்டை போடாலும் பேசினோம். காலை கட் பண்ணிட்டு போகிறதுன்னு இருக்காது. ஆக்சுவலாக அது நல்ல விஷயம். அதுதான் நான் சண்டை போட்டதை விட காலை கட் பண்ணால் சண்டை போடுவேன். ஓகே. சண்டை என்ன வேணா போடுவேன், என்ன வேணா திட்டு, நான் தப்பு பண்ணியிருப்பேன். ஆனால் இப்படி ஏன் பண்ண அப்படின்னு ஒரு ஃபோன் கட் ஆகிறதுக்கு நான் சண்டை போடுவேன். நீ பண்ண தப்பு விட்டுட்டு கட் பண்ணதுக்கு என்கிட்ட சண்டை போடுற பதியா அப்படின்வாங்க. அஃப்கோர்ஸ் நீ நான் தப்பு பண்ணேன், என்கிட்ட பேசி என்னை சால்வ் பண்ணு, என்னை அடி திட்டு என்ன வேணா பண்ணு. அந்த கட் பண்ணுறது வந்து வேற மாதிரி உனக்கு வேற ஒரு இதை கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, லைக் அந்த மேரேஜ் வந்து தள்ளி போட முடியுமா. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி ஆஃப்டர் மேரேஜ் ஒரு லைஃப் ஒன்று செம்மையாக கிரியேட் ஆகும். இப்போ இருக்கிறது பெட்டராக கூட கிரியேட் ஆகுது. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த லக், அப்புறம் வந்து இந்த அதிர்ஷ்டம்லாம் சொல்லுவாங்கல்ல, அதில் 2 விதமான நம்பிக்கை இருக்கு. இவங்க வரதுனால நம்மளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் டோன்ட் வரி, என்ஜாயாக ஜாலியாக இருங்க. அந்த 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 ஒரு டேவை மறக்கவே முடியாத ஒரு டேவாக மாற்றுங்க. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.